ஒரு காட்டு பகுதிக்கு பின்புறம் ஒரு அழகான கிராமம் இருந்தது. ஆனா அந்த கிராமம் எப்பவுமே இருட்டு சூழ்ந்துதான் இருக்கும். அந்த இருட்டுக்குள்ளதான் கிராம மக்கள் வேலை செய்யறதுக்கு கிளம்புவாங்க. தாத்தா, எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம கிராமத்துக்கு மட்டும் ஏன் சூரிய வெளிச்சமே வரமாட்டேங்குது? ஏன் நம்மளால கிராமத்தை விட்டு தாண்டியும் போக முடியல? இது என்னதான் பிரச்சனை தாத்தா? இது இப்ப கிடையாது, பல வருஷமா நம்ம இதே இருள் சூழ்ந்துதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது நம்ம கிராமத்துக்கு வந்த சாபம். சாபமா? அப்படி என்ன சாபம் தாத்தா நம்ம வாங்கணும்? அப்படி என்ன நம்ம பாவம் பண்ணோம்? அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சித்தர் இருந்தாரு. அவரு ஆலமரத்தடியில தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அப்ப அவரு நிறைய ஆபரணங்களை கையில வச்சிருந்திருப்பாரு போல. அங்க நம்ம கிராமத்து மக்கள் யாரோ ஒருத்தவங்க அந்த ஆபரணங்களை திருடிட்டு அவரை அநியாயமா அடிச்சு விரட்டினாங்க. அப்பதான் அந்த சித்தர் நம்ம கிராமத்துக்கு இப்படி ஒரு சாபத்தை கொடுத்துட்டு போனாரு. ஐயோ, இப்ப அந்த சாபத்துல இருந்து நம்ம விடுபடணும்னா நம்ம என்னதான் பண்ணணும் தாத்தா? அவங்க தாத்தா அவனை அந்த ஆலமரத்துக்கு அடியில கூட்டிட்டு போனாரு. இந்த ஆலமரத்துக்கிட்ட தான் அந்த சித்தர் நமக்கு சாபம் விட்டுட்டு போனாரா? அதனாலதான் நம்ம கிராமமே இதே நிலைமையில உட்காந்துருக்குதா? எனக்கு ஒரு சந்தேகம் தாத்தா, அந்த ஆபரணங்கள் எல்லாம் யாருதான் எடுத்திருப்பா? அது என்ன வரைக்கும் புரியாத புதிராதான் இருக்குது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் பாத்துக்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆலமரத்துக்கு பக்கத்துல இருக்க இந்த வீடுகள்ல ஒன்னாதான் இருக்குன்னு டவுட்டு. என்னங்க ஆலமரத்துக்கிட்ட நின்று தனியா பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அப்படி என்னத்த புதுசா பேசிட்டு இருக்கீங்க சொல்லுங்க எனக்கு கொஞ்சம். அது ஒன்றும் இல்லம்மா, நம்ம கிராமம் இருட்டாவே இருக்குல்ல, என் பேரன் ஏன் இப்படி இருட்டா இருக்குன்னு கேட்டான். அதுக்கான விளக்கத்தை கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அவங்களும் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பினாங்க. ஆனா சுரேஷ் மனசுல ஓடுனதெல்லாம் இந்த ஆபரணங்கள்லாம் யார்தான் வச்சிருப்பாங்கிறது தான். அட, என்னது இது? அந்த ஆபரணங்கள்லாம் அப்ப கண்டிப்பா அந்த 3 வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தவங்க தான் எடுத்திருக்கணுமோன்னு எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. நம்ம கிராமத்தை சுத்தியே கொஞ்சம் வீடு தான் இருக்கு. இங்கிட்டு இருக்கவங்க எல்லாம் பெருசா பணக்காரங்களாகல. ஆனா அங்கிட்டு இருக்கவங்க தான் கொஞ்சம் பெரிய வீடு கட்டிட்டாங்க. அப்ப எனக்கு என்னமோ சந்தேகம் அந்த 3 வீட்டு மேலதான். அவங்க கிட்ட போய் கேட்டா தெரியும். அக்கா, அக்கா, கொஞ்சம் வெளியே வரீங்களா? இந்த 3 வீட்டுல இருக்க அக்காங்களையுமே கூப்பிடுறேன். 3 வீட்டுல இருக்கவங்களுமே கொஞ்சம் தயவு செஞ்சு வெளியே வாங்க. என்னப்பா இந்த இருட்டு நேரத்துல எதுக்கு கூப்பிட்டு இருக்கிற? நாங்க இப்பதான் சாப்பிட்டு தூங்கலான்னு போறோம், அதுக்குள்ள என்னத்துக்கு கூப்பிட்டு இருக்க? அக்கா, எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? உங்க மூதாதையர்லாம் ஏதாவது ஒரு பெட்டி கண்டிப்பா வச்சிருப்பாங்கல்ல, உங்களுக்குன்னு ஏதாவது விட்டுட்டு போயிருப்பாங்க. அதுல ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்து தரீங்களா? எங்க மூதாதையெல்லாம் நிறைய பெட்டிகளை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஆனா யாருமே என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? அந்த மாதிரி பெட்டிகளை திறந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்கா, நம்ம கிராமத்தை காப்பாத்தணும்னா இந்த இதை செஞ்சுதான் ஆகணும். தயவு செஞ்சு உங்க மூதாதையரோட பெட்டிகள்லாம் எடுத்துட்டு வாங்க. அதெல்லாம் திறந்து பார்ப்போம் ஒரு தடவைக்கா. இந்தப்பா, நீ சொன்ன மாதிரியே பெட்டிகள்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். இத கொஞ்சம் பாரு. நீ இத வச்சு நம்ம கிராமத்துல இருக்க சாபத்தை எப்படிதான் வளர்க்குறேன்னு நானும் பாக்குறேன். அவன் ஒவ்வொரு பெட்டியா திறந்து பார்த்துட்டு இருந்தான். அப்பதான் அங்க ஒரு க்ளூ கிடைச்சது அவனுக்கு. ஒரு பெட்டியில மட்டும் தங்க ஆபரணங்களா இருந்துச்சு. அதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அட, இந்த பெட்டிக்குள்ள தங்க ஆபரணங்களா இருக்குதே. இதுல ஒரு கடிதமும் இருக்கு. என்னன்னு வாசிப்போம். இந்த கடிதம் உங்ககிட்ட கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன், இந்த சித்தரை நான் தான் வலுக்கட்டாயமா வட்டிருந்த ஆபரணங்கள் எல்லாம் புடுங்கிட்டு விரட்டி அடிச்சேன். அந்த சித்தரோட பாவம் கிராமத்தை சுத்தி சுத்தி அடிக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு. மனசு வருந்தி ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த நகையெல்லாம் வச்சு நான் வீடெல்லாம் கட்டிட்டேன். ஆனா இந்த நகையை திருப்ப மீட்டுட்டேன். இந்த ஆபரணங்கள் எல்லாம் எப்படியாச்சும் அந்த சித்தர்கிட்டே ஒப்படைச்சிருங்கம்மா. அட, இந்த பெட்டியில் இருக்கிறது இது நாள் வரைக்கும் நீங்க வாட்ச் பார்க்காதான் ரொம்ப பெரிய தப்பு. இதுல என்ன போட்டிருக்கு பாத்தீங்களா? இவர் தான் சித்தர்ட்ட அந்த ஆபரணங்கள்லாம் புடுங்கிருக்காரு. இந்த நகையெல்லாம் இந்த ஆலமரத்தடியில வச்சு நம்ம மன்னிப்பு கேட்டா இந்த பாவம் எல்லாம் விலகிரும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அட, நீ என்னப்பா சொல்ற? இது எங்க தாத்தாவோட பெட்டி தான். எங்களோட கொலை வழக்கப்படி யாருமே இந்த பெட்டியை திறக்க கூடாதுன்னு தான் வழக்கம். எந்த மூதாதையரோட பெட்டியும் நாங்க திறந்து பார்க்க மாட்டோம். அவன் உடனே கிராம மக்கள் கிட்ட ஓடுனா. கிராம மக்களே, எல்லாரும் எந்திரிக்க. இந்த பாவத்துல இருந்து நம்ம விடுபட போறோம். எல்லாரும் உடனே ஆலமரத்துக்கு அடியில வாங்க. வேகமா வாங்க. அட, நீ என்னப்பா சொல்ற? இந்த பாவம் விலக போதா? அப்ப நம்ம கிராமத்துக்கு சூரிய வெளிச்சம் வரப்போதா? உண்மையை சொல்லு. ஆமா, சூரிய வெளிச்சம் வரப்போகுது. நான் சொல்ற இடத்துக்கு எல்லாரும் ஓடி வாங்க. இங்க பாருங்க, இந்த சித்தர் தொலைச்ச ஆபரண பெட்டி என்கிட்ட இருக்குது. இது அந்த ஆலமரத்துக்கிட்ட வச்சு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். கண்டிப்பா நம்மளோட சாபம் விலகிரும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த பெட்டி யாரோட்ட இருந்ததுன்னு சொல்லுங்க. அவங்கள இந்த கிராமத்தை விட்டு வெளியே அனுப்பணும். அந்த பெட்டியை இவர் எடுத்தனால தானே இவ்வளோ பிரச்சனையும். அந்த பெட்டி யார்ட்ட இருந்ததோ இல்லாதோ அது முக்கியம் கிடையாது. நமக்கு இப்ப தேவை சாபத்துல இருந்து விடுபடணும். தயவு செஞ்சு அந்த பெட்டி எடுத்தவங்கள விட்டுருங்க. அவங்க மூதாதையர் பண்ண தப்புக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த பெட்டி அந்த இடத்துல வச்சு எல்லாரும் சாமி கும்பிட ஆரம்பிச்சாங்க. ஐயோ,
இப்படி எல்லாரும் மன்னிப்பு கேட்கவும் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அந்த சித்தர் உருவமா வந்து நின்னாரு முன்னாடி. நான் தான் உங்க சித்தர் வந்திருக்கிறேன். யாரும் கவலைப்பட தேவையில்லை. என் ஆபரணங்கள்லாம் என்கிட்ட சேர்த்துட்டீங்க. அதனால உங்களுக்கு சாபத்துல இருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். இந்த கிராமம் ஒளி விளக்கா ஒளிரும். இது இந்த சித்தரோட வாக்கு. இனிமேலாச்சும் இந்த கிராமத்துக்குள்ள திருட்டு நடக்காம பாத்துக்கங்க, சரியா? அதுல இருந்து அந்த கிராமத்துல சாபமும் நீங்குச்சு. அவங்களோட கிராமத்துக்கு சூரிய வெளிச்சமும் கிடைச்சிச்சு. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம குட்டி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.